கைஸ் யாரும் ஜெர்மனிக்கு வந்துடாதீங்க. அப்படியே நீங்கள் ஜெர்மனிக்கு வந்தாலும் பெர்லின் சிட்டிக்கு யாருமே வந்துடாதீங்க. அப்படியே நீங்கள் பெர்லின் சிட்டிக்கு வந்தாலும் இந்த இடத்துக்கு மட்டும் வந்துடவே ஆகுங்க. ஏன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. எனக்கு முன்னால் ஒரு 40 பேர், பின்னால் ஒரு 30 பேர். நாங்கள் 2 பேரும் கால் கணக்கு நிற்கிறோம். எஸ், ஏன்டா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பெர்லின் போகிறத தெரிஞ்சுக்கிட்டே நான் மச்சான் தான் என்ன டே போனால் இந்த இடத்துக்கு போயிட்டு கண்டிப்பாக இதை பார்த்துட்டு வா, இந்த இடத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னதால நான் இங்கே வந்தேன். அவன் மட்டும் என் கையில் கிடச்சான்னு சொன்னேன். இப்போ நான் அவனை வந்து நல்லா வச்சு சாத்த போகிறேன். நான் கடைசியாக வந்துட்டோம் அந்த டோனை கிடைக்கல. எனக்கு பின்னால் இப்போ ஒரு 30 பேர் நிற்கிறாங்க கூட்டமாக. எஸ், ஸ்ரீலங்காவில் எப்படி கொத்து ரொட்டி ஃபேமஸோ அதே மாதிரி ஜெர்மனியில் வந்து டொனர்ன்றது ஃபேமஸ். ஒவ்வொரு கடைக்காரன் அவனுக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விற்பாங்க. அதுவும் வந்து ஒவ்வொரு சிட்டிலையும் ஒவ்வொரு இடத்துல ஃபேமஸான இடம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பெர்லின்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ திங்க் நான் இங்கே வந்திருக்கே கூடாது. ஆனால் ஏதோ வந்து சேர்ந்துட்டேன். பட் கைஸ் பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் இதை சாப்பிட்டு பார்த்தா தான் எனக்கு தெரியும் இது எந்த அளவு அருமையாக இருக்குன்னு. நான் வாழ்க்கையிலே 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கின முதல் டொனர் இதுதான். அதுவும் பெர்லினுக்கு வந்து இன்றைக்கி இதை சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். பெர்லின் ஸ்டோரி வந்து நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் இனிமேல். எஸ், பேக் டு ஹோட்டல். இங்கே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எனக்கு ஆயிடுச்சு வெளியில் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த டொனர் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதில் வந்து எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டுமே இல்லை. என்ன அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது. நான் வாழ்க்கையில் வந்து சாப்பிட்டதில் இந்தளவு டேஸ்ட்டு. என் மக்கள் எவ்வளோ எல்லாம் வெயிட் பண்ணி அதை வாங்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு உண்மையாக காரணம் இருக்குது. நான் இந்த இடத்துல அட்ரஸ் கீழே போகிறேன்னு போனீங்கன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்கள்.